நாங்கள் என்ன பண்ணி அது வந்து நாமளாவது வெளியே இருக்கோம், 4 பேரை மீட் பண்ணுறோம், ஏதாச்சும் வந்து ஒரு சரக்கு கடைக்கு போய் சரக்கு போட்டலாம், ஏதாச்சும் போடலாம். நடிகைகளுக்கு வெளியே வர முடியாது, வெளியே வந்து 4 பேரை மீட் பண்ணி பேசவும் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து ஜார்ஜுடைய படத்தில் இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. மலையாள நடிகர், மலையாள டைரக்டர் அண்ட் கம் தயாரிப்பாளர். அவரும் வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிற மாதிரி நல்லா பேசி கீசி, என்ன மேடம் உங்களுக்காக, நீங்கள் இருக்கிற அழகுக்கு, உங்களுக்கு இருக்கிற இது செல்வாக்குக்கு 1000 பேர் உங்கள் காலில் விழுவாங்க, என்ன நீங்கள் இப்படி இதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு 1000 பேர் காத்திருங்க. ஐயோ, கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பில்டப் பண்ணி ஆறுதல் சொல்ல சொல்ல இவங்களுக்குள்ள ஓகே அப்படின்னு நினச்சிட்டு, சரி இவரே நல்லவராக இருக்காரு, நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு அந்த லவ் அப்படியே மாறிடுது. சரி, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து அவங்களுக்குள்ள அந்த பற்றிக்கிட்டு லவ் ஆரம்பிக்குது. அந்த லவ்வில் என்ன ஆகுதுன்னா, அவரும் நடிச்சிருக்காரு. இந்த மாவை வந்து எப்படி ஃபிக்கப் பண்ணணும், இதனுடைய சொத்துக்களை ஆட்டையை போடணுங்கிற முடியல. அவரும் ஃபிக்கப் பண்ணி என்ன பண்ணுறாரு, அடுத்த இவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி, அதாவது அவங்கள வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஹிந்துவாக கன்வெர்ட் ஆக சொல்லி, கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆக சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முறைப்படி கல்யாணம்லாம் நடந்த பிறகு சொத்துக்கள் எல்லாம் அவர் பேருக்கு மாறுது. சொத்து அங்கே இருக்க ஒரு பெரிய பங்களா எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி அவர் வாங்கிக்கிறார். சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் இல்லையா, நல்லவராக இருக்கார் அப்படின்னு நினச்சி இவங்களும் நம்புகிறாங்க. அவரும் ஏமாத்துறாரு.